ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இது வரைக்கும் நீங்கள் இந்த ஹேர் டை வந்து யூஸ் பண்ணியிருப்பீங்களான்னு தெரியாது. அது மாதிரி ஒரு முக்கியமான ஒரு பொருள், முடி தொந்தரவுக்கு டோட்டல் முடிக்கும் பிரச்சனையை அடக்கக்கூடிய ஒரு செம்மையான ஆர்கானிக் ஒரு பொருள் தான் இன்றைக்கி சேர்த்து நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். மருதாணியோட இந்த பொருளை வந்து நீங்கள் சேர்க்குறப்ப முடி வந்து அப்படியே கருன்னு கண்ணங்கரையில்னு மாறிடுங்க. அந்த அளவுக்கு ஒரு செம்ம எஃபெக்டான ஒரு ஹேர் டை தான் இன்றைக்கி வந்து நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். அது மட்டும் இல்லைங்க, இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வச்ச செகண்டில் இங்கே பாருங்கள், இது நீங்கள் ஓவர் நைட்டெல்லாம் வைக்கணும்னு அவசியம் இல்லை. இன்ஸ்டண்ட்டாக உடனே நீங்கள் ரெடி பண்ணி இதை அப்ளை பண்ணலாம். நல்லா அப்படியே கண்மை மாதிரி வந்து கலர் பிடிச்சிக்கும். அது மட்டும் இல்லாமல் இது நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கும் நல்லா வந்து ஈஸியாக இருக்கும். ஷாம்பு மாதிரி தான் இருக்கும். ஆனால் கண்டிப்பாக இதை அலசுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கஷ்டம் இல்லாமல் நம்ம அலசிக்கலாம். இப்போ இதை எப்படி நம்ம ரெடி பண்ணலாம் அப்படின்ட்டு பார்க்கலாமா? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு சூப்பரான ஒரு இன்ஸ்டண்ட்டான ஹேர் டை தான் நம்ம இன்றைக்கி ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா அடுப்பை பற்ற வச்சுக்கோங்க. இரும்பு கடாய் இருந்துச்சு அப்படின்னா இரும்பு கடாய் கண்டிப்பாக எடுத்துக்கோங்க. இது ரொம்பவுமே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இல்லாதவங்க கொஞ்சம் அடிகனமான பாத்திரமாக பார்த்து ரெடி பண்ணிக்கோங்க. இப்போ பாத்திரம் நல்லா சூடாகட்டும். கடாய் வந்து நல்லா சூடானதே ஆளி விதை வந்து சேர்த்துக்கோங்க. இது வந்து எல்லா நாட்டு மருந்து கடையிலையும் உங்களுக்கு கிடைக்கும். இது வந்து நல்லா ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. ஆளி விதை அப்படின்னு சொல்லி கேட்கணும். நிறையா பேர்த்துக்கு இது தெரிஞ்சிருக்கலாம், சில பேருக்கு தெரியாமல் இருக்கலாம். முடியில் இருக்கிற டோட்டல் பிரச்சனையும் இது சரி பண்ணக்கூடிய ஒரு பொருள் தான் இது. கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் இந்த பொருளை வந்து வாங்கிக்கோங்க. இது ரேட்டும் கம்மி தான். நீங்கள் நாட்டு மருந்து கடையில் கேட்டிங்கனாவே தருவாங்க. இதை லைட்டாக நீங்கள் ஜெல்லு மாதிரி யூஸ் பண்ணாலே உங்கள் முடி வந்து நல்லா வந்து சூப்பராக வந்து வளர்ச்சி கொடுக்கும். இப்போ நம்ம வந்து இது ஹேர் டையாக வந்து யூஸ் பண்ணுறப்போ நல்ல இளநரையெல்லாம் ஒரே வாரத்தில் நல்லா மாறிடும். லைட்டாக இது வறுபட்டதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு அரிசி வந்து சேர்த்துக்கோங்க. சேர்த்து ரெண்டையும் நல்லா வறுத்து விட்டுறலாம். நார்மலாக வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஹேர் டை வந்து இன்ஸ்டன்ட் மாதிரி தான் இருக்கும். ஆனால் இது வாரத்தில் ஒரு 2 டைம் 1 டைம் யூஸ் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா பர்மனெண்ட்டாக உங்கள் முடியை வந்து நல்லா கருப்பாக்கிக்கலாம். அந்தளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லான ஒரு டை தான் இன்றைக்கி நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். இப்போ இது கூடவே இப்படியே சிம்லேயே வச்சுருங்க. இது கூடவே நம்ம கருஞ்சீரகம் வந்து சேர்த்துக்க போகிறோம். இதனால் வெடிக்கிற பதம் வர்றதுனால பார்த்து சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் வந்து கருஞ்சீரக பவுடராக வந்து நான் சேர்த்துக்கிறேன். ஏன்னா நான் கருஞ்சீரகமாக இல்லை பொடியாக வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன். களஞ்சி பவுடர்னு சொல்லுவோம், அதுதான். 1 ஸ்பூன் வந்து களஞ்சி பவுடர் எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து கருஞ்சீரகம் தான் இருக்குது அப்படின்னா நீங்கள் கருஞ்சீரகத்தை பயன்படுத்திக்கலாம். 1 டீஸ்பூன் வந்து சேர்த்துக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. சிம்மில் வச்சு லைட்டாக வந்து வறுத்துக்கோங்க. நல்லா வந்து அந்த ஆளி விதை வந்து நல்லாவே வெடிச்சிரும். இப்போ அடுத்ததாக இதில் நான் சேர்க்கக்கூடியது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆம்லா பவுடர். இது வந்து நம்ம 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்தா போதும். நெல்லிக்காய் பவுடர் இதையும் சேர்த்து நல்லா வந்து வறுத்து விட்டுக்கோங்க. நல்லா வந்து பவுட்ரு இதில் வந்து நம்மளுக்கு எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டும் வராது. ஆம்லா பவுடரெலாம் உள்ளே சேர்த்துருக்கிறதுனால நல்லா உங்களுக்கு வந்து ரிசல்ட் கொடுக்கும். இதுக்கு அடுத்ததாக நம்ம முக்கியமாக சேர்த்தக்கூடியது மருதாணி இலை பவுடர். அதுவும் வந்து பார்த்திங்க அப்படின்னா 1 டீஸ்பூன் அளவுக்கு மருதாணி இலை பவுடரை இதில் சேர்த்துக்கோங்க. இப்போ ஏன்னா நிறையா பேர்த்துக்கு குளிர்ச்சி வந்து அதிகமாக சேராது, தலைவலிக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால தான் நம்ம இந்த மெத்தேடில் இந்த 2 பவுடரையும் நம்ம லைட்டாக வந்து சூடு பண்ணுறோம். அப்படி இல்லைன்னா அப்படின்னா நம்ம வந்து கலந்துக்கலாம். ஆனால் இந்த மாதிரி சூடு பண்ணிட்டீங்க அப்படிங்கிற பட்சத்தில் நம்மளுக்கு வந்து அந்த தலைவலி பிரச்சனை சுத்தமாக இருக்காது. அதே மாதிரி நிறையா பேர்த்துக்கு அந்த சைடு எஃபெக்ட், சில பேர்த்துக்கு சளி பிடிக்கும். உடனே ஹேர் டை யூஸ் பண்ணாலே சளி வந்து பிடிச்சிரும். அது மாதிரி இருக்கிறவங்களுக்கெல்லாம் இப்போ நான் சொல்கிற மெத்தேடில் இதை பயன்படுத்தினீங்க அப்படின்னா முடி வந்து போட்ட செக்கில் நல்லா கருப்பாகுங்க. அதே மாதிரி வாரத்தில் தொடர்ந்து ஒரு 3 டைம் வந்து கருப்பு நல்லா ஆகிற வரைக்கும் போட்டுகிட்டே வாங்க. நல்லா இன்ஸ்டண்ட்டாக சூப்பராக நல்லா கருப்பாகும். ஃபஸ்ட்டு டைமே ஒரே வாரத்தில் இளநரையில் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக மருதாணியோட இந்த ஒரு பொருளையெல்லாம் சேர்த்து செய்கிறப்ப நல்லா உங்களுக்கு கருப்பாகும். மருதாணி நிறையா பேர் ரெட் ஆகுதுக்கா அப்படின்னு சொல்கிறீங்க, அந்த மாதிரியெல்லாம் ஆகாது. இப்போ நான் சொல்கிற பொருள்களோடு சேர்த்து நீங்கள் பண்ணினீங்கன்னா கண்டிப்பாக நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்கும். இப்போது இந்த அளவுக்கு நல்லா வந்து வறுபட்டுருச்சு அப்படின்னா ரொம்ப கருகணும் அப்படின்னு அவசியம் இல்லை. அந்த ஆம்லா பவுடர், மருதாணி இதெல்லாம் கொஞ்சம் சூடாயிடணும். அதனால தான் இப்போது போட்ட பொருள் எல்லாமே நல்லா வறுபட்டுருச்சு.
கரெக்டாக 1 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. பார்த்து சேர்த்துக்கோங்க, ஏன்னா தெறிக்கும். அதனால் நல்லா பெரிய டம்ளரில் 1 டம்ளர் அளவு தண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இதை இப்போ நல்லா கலந்து விடுங்க. இது கலந்து விட என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம அந்த ஆளி விதை போட்டிருக்கோம் இல்லையா, அந்த ஆளி விதை, ஆம்லா இதெல்லாம் சேர்த்து நல்லா உங்களுக்கு ஒரு ஜெல்லு மாதிரி செம்ம ஹேர் டை வந்து நம்மளுக்கு இதில் கிடைக்கும். உங்களுக்கு வந்து இது ரெடி ஆனதுக்கப்புறம் தான் தெரியும் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணும். கிட்டத்தட்ட ஒரு 3 நிமிஷம் வரைக்கும் இதை நல்லா கொதிக்க விடணும். கலர் வந்து பாருங்கள், காமிக்கிறேன். இப்போ நம்ம போட்ட செகண்டில் எல்லா பொருளும் சேர்த்துருக்கோம். கலர் பார்த்திங்களா, அந்த அளவுக்கு கருமையாக இருக்கும். செம்ம கலர் வந்து நம்ம முடிக்கு பிடிக்கும். இதில் ஒன்றுமே நீங்கள் மற்ற பொருள் எதுவுமே சேர்க்க வேண்டாம். ஏன்னா அவரியில் நிறையா பேர் வந்து வேண்டாம் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. அதனால தான் இது கூட கலரை நல்லா எடுத்து கொடுக்கறதுக்காக ஒரு பிஞ்ச் உப்பு வந்து இதில் சேர்த்துக்கோங்க. இந்த உப்பு வந்து சேர்றதுனால முடி உதிருமா அப்படின்னு சொல்லி கேட்காதீங்க. ஒரு பிஞ்சுனால முடியெல்லாம் கொட்டாது. ஆனால் உப்பு சேர்த்திங்க அப்படின்னா கலர் வந்து நல்லா தூக்கலாக இருக்கும். ரொம்ப நாளைக்கு வந்து முடியில் கலர் நல்லா பிடிச்சிக்கும். அதுக்காகத்தான் நம்ம அந்த கலர் வந்து சேர்க்குறோம். இதை கொதிக்கலாம். கொதிக்க வரைக்கும் வெயிட் பண்ணுறோம். இப்போ பாருங்கள், நல்லா வந்து கொதிக்குது. இப்போ இதில் வந்து முக்கியமான ஒரு பொருள் வந்து ஃபைனலாக காப்பி பவுடர் 1 டீஸ்பூன் வந்து இதில் சேர்த்துக்கோங்க. எந்த காப்பி பவுடராக இருந்தாலும் பரவாயில்ல. இன்ஸ்டன்ட் பொடி வந்து இதில் சேர்த்துக்கோங்க. இப்போ நான் வந்து சன்ரைஸ் வந்து சேர்த்துருக்கேன். நீங்கள் உங்களுக்கு ப்ரூ அந்த மாதிரியெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா அந்த காஃபி பவுடர் 1 டீஸ்பூன் அளவுக்கு 1, 2 அந்த அளவுக்கு கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். காஃபியாக இதில் நம்ம அதிகமாக கலக்கிறப்ப நல்லா இன்னும் கலர் வந்து உங்களுக்கு சூப்பராக வந்து ஒரு மாத கணக்கில் கலர் நல்லா வந்து முடியில் பிடிச்சிக்கும். இப்போ பார்த்தீங்கன்னாவே தெரியும் எந்த அளவுக்கு உங்களுக்கு கலர் வந்து இருக்குது அப்படின்ட்டு. நல்லா ஓரளவுக்கு திக்காகணும். திக்காகிற வரைக்கும் இந்த நம்ம அந்த தண்ணியெல்லாம் வந்து உள்ளே அப்படியே ஃபுல்லாக திக்காகிற வரைக்கும் இதை வந்து நம்ம நல்லா வந்து கலந்து விடுங்க. ஏன்னா அதில் இருக்கிற எசன்ஸ் எல்லாம் கம்ப்ளீட்டாக வந்து இந்த தண்ணியில் நம்மளுக்கு இறங்கும். இப்போ நம்ம கரிஞ்சீரகம் அது வந்து நம்ம பொடியாக சேர்த்துருக்கோம். அது மட்டும் இல்லாமல் நம்ம இதில் கொஞ்சம் அரிசியும் சேர்த்துருக்கோம் இல்லையா, அரிசியும் அடுத்து வந்து நீங்கள் அரிசி தண்ணி வந்து தலைக்கெல்லாம் வந்து குளிச்சுட்டு வந்தீங்கன்னா முடி வந்து அந்தளவுக்கு உதிர்றதெல்லாம் நிப்பாட்டும். நிறைய ஒரு பொருளெல்லாம் முக்கியமான பொருளாக தான் இந்த ஹேர் டையில் வந்து சேர்த்துருக்கோம். ஓகேங்களா, அதனால் உங்களுக்கு வந்து இந்த ஹேர் டை நல்லாவே முழு பலனை கொடுக்கும். இப்போ இன்னொரு 2 நிமிஷம் விட்டோம்னா நல்லா வந்து ரெடி ஆயிரும். அதுக்கப்புறம் நம்ம இதை வந்து நம்ம ஃபில்ட்ரு பண்ணி தான் எடுக்கணும். பாருங்கள், நல்லா ஒரு சூப்பராக வந்து ரெடி ஆகிட்டுருக்கு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லா திக்காகிடுச்சு. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள், நல்லா வந்து இந்த அளவு திக்கான ஓகே. ஆஃப் பண்ணிவிட்டு இதை கீழே இறக்கிக்கலாம். இப்போ இந்த மாதிரி ஒரு பவுல் எடுத்துகிட்டு இந்த மாதிரி வடிகட்டி வந்து வச்சுக்கோங்க. ஓகேங்களா, இப்போது இதை நம்ம எடுத்ததை அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக இதில் போட்டு நீங்கள் அந்த ஜெல்லை மட்டுமே எடுக்கணும். இந்த மாதிரி கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா அந்த ஜெல்லு நம்மளுக்கு நல்லா ஃபார்ம் ஆகி வரும். ஆனால் இந்த அளவுக்கு கெட்டியாகிற வரைக்கும் நீங்கள் வந்து இது ரெடி பண்ணணும். கொஞ்சம் அப்படியே கரண்டி வச்சு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நல்லா ஒரு சூப்பராக இது வந்து நம்மளுக்கு கிடச்சிரும். சும்மா கையில் நீங்கள் அப்படியே தொட்டு வச்சிங்கன்னா போதும். அந்த அளவுக்கு வந்து இது முடியில் வந்து பிடிச்சிக்கும். கொஞ்சம் இது ரிஸ்க்காக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா, ஏன்னா இது சூட்டோட சூடு நம்ம ஃபில்ட்ரு பண்ணி எடுக்கணும். இல்லை அப்படின்னா வந்து இது ஜெல்லு வந்து மறுபடியும் நீங்கள் வடிகட்டுறப்ப வராது. துணியில் வச்சு கூட நீங்கள் நல்லா வந்து ப்ரெஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வந்து நல்லா அழுத்தி பண்ணினீங்கன்னா நல்ல ஒரு அந்த சாறு ஃபுல்லாக நம்மளுக்கு வந்து வந்துடும். நல்லா கருன்னு கருமையாக வருங்க. பாருங்கள், நம்ம ஜெல்லு மாதிரி நல்லா ஃபார்ம் ஆயிடுச்சு. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் ஷாம்பு நம்ம போடுறோம் இல்லையா, அந்த ஜெல்லு மாதிரி தான் இருக்கும். ஃபுல்லாக ஜம்ப் பண்ணிட்டேனா, இதில் நம்ம ஆயில் சேர்த்த மாதிரி ஒரு எஃபெக்ட் காமிக்கும். ஏன்னா நம்ம அந்த ஆளி விதை வந்து இந்த மாதிரி ஷாம்பு மாதிரி தான் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இதை நீங்கள் அப்ளை பண்ணுறப்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி கழுவுறதுக்கும் தலையை நீங்கள் அலசுறதுக்கும் நல்லா வந்து ஒரு ஈஸியான ஸ்டெப்பாக பயன்படுத்த முடியும். அதே மாதிரி நீங்கள் இதை பயன்படுத்துகிறப்ப தலையில் ஒரு துளி கூட ஆயில் இருக்கக்கூடாது. அந்த மாதிரி இருந்தால் தான் உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்லா வந்து ஒரு ரிசல்ட்டும் கொடுக்கும். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கே பாருங்கள் கையில் எப்படி இருக்குது அப்படின்ட்டு.
நல்லா ஒரு ஷாம்பு மாதிரி வந்து பிடிச்சிக்க முடியல. இதை நீங்கள் தடவிட்டு நல்லா ஒரு 1.5 மணி நேரம் காய விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் குளிச்சுக்கலாம். இதை வாரத்தில் 2 டைம் கண்டிப்பாக வந்து பண்ணிவிட்டு வாங்க, நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும். இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா, இப்போ நான் கொஞ்சமாக தான் எடுத்திருக்கேன். இது மீதியும் நான் துணியில் வந்து வடிகட்டி தான் எடுக்கணும். இப்போ பாருங்கள், கொஞ்சமாக தான் எடுத்திருக்கேன். இன்னும் எடுத்தேன் அப்படின்னா ஒரு 3-4 டீஸ்பூன் அளவுக்கு நல்லா வந்து செம்மையாக கிடைக்கும். எப்படி இருக்குது பாருங்கள். இப்போ இதை எப்படி தலையில் அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். முடி வந்து இப்படி தாங்க. முடி வந்து நம்ம ஆயில் கண்டிப்பாக இருக்கக்கூடாது. ஆயில் இல்லாமல் இருந்தால் தான் நம்ம போடுற அந்த ஹேர் டை வந்து நல்லா பிடிக்கும். அதுக்காக தான் பாருங்கள், எனக்கு இந்த இடத்துல பாருங்கள் காமிக்கிறேன். இந்த இடத்துல இருக்குன்னா இந்த மாதிரி தொட்டுக்கிறீங்கன்னா இங்கே பாருங்கள், அந்த நரைமுடி மேலே கையில் வந்து கலர் பிடிக்கும். நான் சோப் போட்டு நல்லா கழுவிக்கோங்க. ஏன்னா அந்த போட்டுக்கிற பொருள் அந்த மாதிரி கரை வந்து செம்மையாக பிடிச்சிக்கும். இந்த முன்னாடி அதிகமாக இருக்கிறதுனால உங்களுக்கு அந்த நேரம் டிக் பண்ணி காமிக்கிறேன். போட்ட செகண்டில் இது இப்படியே நீங்கள் காய விட்டுட்டு கொஞ்சம் நேரம் வந்து ஃபேன் காற்றுல விட்டிங்கன்னா நல்லா வந்து காஞ்சிரும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து தலையே சீவிக்கலாம். சீவிட்டு போனாலும் வந்து டை அடிச்சிருக்கீங்களான்னு கேட்டால் தெரியவே தெரியாது. இந்த மாதிரி வந்து நீங்கள் எல்லா ஹேர் டையுமே ஒரே மாதிரி தான். இந்த மாதிரி வந்து விரலில் எடுக்கிறீங்க, கரெக்டாக அந்த வெள்ளை முடி இருக்கிற இடத்துல இப்படி பண்ணிங்கன்னா போதும். நீங்கள் இதை அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னே தெரியாது. ஏன்னா காஞ்சதுக்கப்புறம் நீங்கள் இந்த டை போட்டிருக்கீங்க அப்படிங்கிறத கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு தான் இந்த டை வந்து இருக்கும். பாருங்கள், இப்போ இது 2 நிமிஷம் விட்டிங்க அப்படின்னா நல்லா காஞ்சிரும். அதுக்கப்புறம் நீங்கள் சீப்பு போட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து அந்த உதிரியோ திப்போ எதுவுமே வராது. அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா இது 2 மணி நேரம் நீங்கள் இதை அப்ளை பண்ணாலும் ஒரு 2 மணி நேரம் வந்து கண்டிப்பாக ஊற வச்சு அதுக்கப்புறம் தண்ணி வெறும் தண்ணியில் வந்து நீங்கள் அலசணும். அப்போ தான் வந்து இது உங்களுக்கு கலர் வந்து நிற்கும். ஷாம்போ சீயக்காயோ வந்து போட்டுட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக கலர் வந்து போயிடும். அதனால் வந்து ஒரு 2 நாள் அடுத்து அதுக்கப்புறம் நீங்கள் தலைக்கு ஆயில் வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் அலசிக்கலாம் எப்பவும் போல். அதே மாதிரி கெமிக்கல் ஷாம்பு வந்து யூஸ் பண்ணாதீங்க. அந்த மாதிரி போட்டிங்க அப்படின்னா இந்த மாதிரி ஹெர்பல் டைக்கு வந்து நிற்காது. கண்டிப்பாக வந்து வெள்ளையாகத்தான் செய்யும். அதனால் வந்து சீக்காத்தூள் முடிஞ்ச வரைக்கும் சீக்காத்தூள் வந்து யூஸ் பண்ணுங்கள். அப்படின்னா ஹெர்பல் ஷாம்பு சூஸ் பண்ணி அது வந்து யூஸ் பண்ணுங்கள். அது நல்லாவே ரிசல்ட் கொடுக்கும். இந்த மாதிரி தான் நீங்கள் அப்ளை பண்ணணும். தலை ஃபுல்லாகவே அப்ளை பண்ணணுன்னா வெள்ளை முடி இருக்கிற எல்லா இடத்துலையுமே நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இது நல்லாவே வந்து ஒரு ரிசல்ட் கொடுக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சுட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? அடுத்த பதிவில் பார்க்கலாம். ஆனால் 2 மணி நேரம் ஃபஸ்ட்டு டைம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து அலசிட்டு பார்த்திங்க அப்படின்னா முடி இதே மாதிரி நல்லா கருன்னு இருக்கும். 100% வந்து ஹெர்பல் ஹேர் டை யூஸ் பண்ணி பாருங்கள். பாய்.